السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 19வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரா ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இந்த வசனத்தின் கருத்து, மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அந்த காபாவின் இடத்தை நாங்கள் தயார் செய்து கொடுத்த போது எனக்கு எதனையும் நீர் இணையாக்காதீர், தவாப் செய்வோருக்காகவும் நின்று தொழுவோருக்காகவும் ருக்கு சுஜூது செய்வோருக்காகவும் எனது இந்த காபாவை நீர் தூய்மையாக்கி வைப்பீராக என்று கட்டளையிட்டதை நபியே நீர் நினைவு கூறுவீராக என்பதுதான் அவருடைய கருத்து. இதிலே பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. சுருக்கமாக சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவின் இடத்தை நாங்கள் தயார் செய்து கொடுத்தோம், அதற்கான வழிகாட்டலை அவருக்கு வழங்கினோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபாவை கட்டுவதற்காக அது எங்கு நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை, தெளிவூட்டல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு முதலாவதாக சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில அறிஞர்கள் காபாவை முதலாக நிர்மாணித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்கள் என்பதாக கூறுகின்றார்கள். இது சம்பந்தமான விவரமான விளக்கங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சூரா ஆல இம்ரானுடைய வசனத்தை நாங்கள் விளக்கும் போது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. மேலும் அவருக்கு நாங்கள் சொன்னோம், எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் காபாவை நிர்மாணிக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னது, இணை வைக்க வேண்டாம். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதஹிர் பைத்திய, எனது இந்த பள்ளிவாயிலை காபாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள். யாருக்காக? தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக, அங்கு வந்து நின்று தொழுது ருக்கு செய்து சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காக நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான தூய்மையும் அதிலே உள்ளடங்கும். வெளி அங்கமான அசுத்தங்களிலே இருந்து தூய்மைப்படுத்துங்கள் என்ற கருத்தும் அதிலே உள்ளடங்கும். அதைவிட மிக முக்கியமாக அதிலே எந்த விதமான பாவங்கள், பித்அத்துகள், ஷிர்கான விடயங்கள் எதுவும் நடக்காமல் அதனை தூய்மைப்படுத்துங்கள் என்ற கருத்தும் அதிலே உள்ளடங்கும். எனவே இங்கு நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபாவை நிர்மாணிக்கக்கூடிய நேரத்திலே தௌஹீதுக்கு, ஏகத்துவத்துக்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அதனையும் நேரடியாக தௌஹீதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லாமல் இணை வைப்பை அழித்து விடுங்கள், ஒழித்து விடுங்கள், இணை வைப்புக்கு ஒரு சிறிதும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். எனவேதான் நாங்கள் கலிமாவிலே கூட லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்வதற்கு முன்னால் வணக்கத்துக்கு வேறு எதுவுமே தகுதியற்றவை, எதுவுமே படைப்பிடங்கள் எதுவுமே வழங்குவதற்கு தகுதியற்றவை என்று நாங்கள் மறுத்து விடுகின்றோம். எனவே மறுத்தல் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒன்று. அதாவது அல்லாஹ்வை வழங்குவது மாத்திரம் போதாது. நிறைய சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள், அல்லாஹ்வை வழங்கினால் அவர் முஸ்லீம் என்று. இல்லை, அல்லாஹ்வை வழங்குவதோடு மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ள முடியாது, அவனை மாத்திரமே வழங்க வேண்டும். அப்படி என்றால் வேறு எதனையும் வழங்கக்கூடாது, வேறு எதனையும் நாங்கள் வழங்கக்கூடாது. வணக்கம் என்று சொன்னால் வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவை மாத்திரமல்ல. வணக்கம் என்று சொன்னால் எங்களுடைய உயர்ந்த பட்ச பணிவை, அன்பை, அச்சத்தை வெளிப்படுத்துவதுதான் வணக்கம் என்பது. வணக்கம் என்பது
வெறுமனே சுஜூது, ருக்கு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், துஆ செய்தல் அவைகள் மாத்திரமல்ல. ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய ஆக உயர்ந்த பட்ச பணிவு, உயர்ந்த பட்ச அன்பு, நேசம், அதே போல பயம், அச்சம், இவைகள் அனைத்துமே அந்த இபாதத்திலே உள்ளடங்கக்கூடியது, வணக்கத்திலே உள்ளடங்கக்கூடியது. ஏனென்றால் நாங்கள் ஆக கூடுதலாக எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது, எங்களுடைய பயத்தை வெளிப்படுத்த வேண்டியது, எங்களுடைய பணிவை வெளிப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அந்த உயர்ந்தபட்ச பணிவையும் அந்த அன்பையும் அந்த பயத்தையும் நாங்கள் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு நாங்கள் தெரிவித்து விட்டால், கொடுத்து விட்டால் அவரை நாங்கள் வணங்கிவிட்டோம். அவருக்காக தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவரை சஜிதா செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவரிடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உள்ளத்திலே அந்த இடம் வந்துவிட்டால், அல்லது எங்களுடைய செயற்பாடுகள் ஒருவரை அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு போய் வைத்து விட்டால் அங்கு இதை வைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதை நிறைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் நாங்கள் அவருக்காக தொழுகிறோமா என்று நாங்கள் துஆ சொல்கிறார்கள். அவரை நாங்கள் வணங்கவில்லையே, எந்த வணக்கத்தையும் அவருக்கு நாங்கள் செய்யவில்லையே என்று அவர்கள் வெளிரங்கமான வணக்கத்தை குறிப்பிட்டு கேட்கிறார்கள். இல்லை, வணக்கம் என்பது நாங்கள் வணக்கமாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மேலோட்டமான விடயங்கள் மாத்திரமல்ல. நான் சொன்னது போல இந்த வரைவிலக்கணத்துக்கு உட்பட்ட அனைத்துமே அந்த வணக்கத்தில் வந்துவிடும். எனவே யாராவது படைப்பிடங்களில் எவரையாவது, அவர் ரசூலாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், நல்ல மனிதராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருக்கு இந்த அந்தஸ்தை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால், உயர்ந்த பட்ச பணிவை நாங்கள் தெரிவிப்போமாக இருந்தால், அல்லது நமது அன்பை வெளிப்படுத்துவோமாக இருந்தால், அல்லது நமது பயத்தை வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அங்கு இணை வைப்பு வந்துவிடும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான், எங்களுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம்தான் இணை வைப்பிலே இருந்து நாங்கள் ஒதுங்கி ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது. இது ஹஜ்ஜுடைய பல வணக்க வழிபாடுகளை நாங்கள் அதனை பார்க்க முடியும். ஹஜ்ஜு பற்றிய பல அல் குர்ஆன் வசனங்களில் நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதே போன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த இன்னொரு வசனத்தையும் அதற்கு நாங்கள் ஆதாரமாக கொள்ளலாம். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்பதிலும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்பதிலே இந்த தௌஹீத் காணப்படுகிறது. நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் எல்லோரும் கூறக்கூடிய ஒரு திக்ர் தான் தல்பியா. நியத்து வைக்கும் பொழுதே அதனை நாங்கள் சொல்கிறோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் உம்ரத்தன், லப்பைக் ஹஜ்ஜன் என்று நாங்கள் சொல்கிறோமே. அதனுடைய கருத்தும் அதுவும் தௌஹீதை மிக பெரும் பறைசாற்றக்கூடிய, தௌஹீதை மிக பிரதானமாக பறைசாற்றக்கூடிய, பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு திக்ர் தான் அது. அதைத்தான் ஹாஜிமார்கள் அதனுடைய கருத்தை புரிந்து அந்த தல்பியாவை சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதற்காக என்ன கருத்து என்று கூட தெரியாமல் தான் நிறைய சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுக்கு அந்த ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவமோ அல்லது இணைவைப்பினுடைய முக்கியத்துவத்துவமோ பாரதூரமோ அவர்களுக்கு விளங்குவது கிடையாது. எனவே ஒரு ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால், உம்ராவை முடித்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால், அவருடைய உள்ளம் ஏகத்துவத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பால் நிரம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், ஏகத்துவத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம்? தான் செய்யக்கூடிய திக்ருகளை கருத்தை புரிந்து செய்தால்தான். எனவே தல்பியாவை நாங்கள் 100 அல்ல 500 அல்ல 1000 முறை நாங்கள் சொன்னாலும் அதனுடைய கருத்தை புரியாமல் சொன்னால் அதனுடைய முழுமையான அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிய முடியாது, அதனுடைய பயனை நாங்கள் அடைய முடியாது, அந்த உயிரோட்டம் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. எனவே லப்பைக் என்று சொன்னால் என்ன? பல கருத்துக்களுக்கு லப்பைக்கு சொல்லப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒரு கருத்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், உனக்கு வழிபடுவதிலே நான் நிலைத்திருக்கின்றேன், உன்னை மாத்திரம் வணங்கி வழிபடுவதிலே நான் நிலைத்திருக்கின்றேன் என்பது அதனுடைய ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பா என்று சொன்னால் பதிலளித்தான். அதே போல ஒன்றை செய்வதில் ஈடுபடுவது, அவற்றுக்கெல்லாம் சொல்லப்படுது. அப்ப லப்பைக்க என்று சொன்னால் 2 முறைகள் என்ற அர்த்தம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று திரும்ப திரும்ப நாங்கள் யா அல்லாஹ் உன்னை மாத்திரமே வணங்கி வழிபடுகின்றோம் என்ற கருத்தை அது தருகின்றது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். அதே போல மீண்டும் அதனை சொல்கிறோம், யா அல்லாஹ் உன்னை வழங்குவதிலே தான் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன், அதற்காகத்தான் உனக்கு நான் பதிலளித்து வந்திருக்கின்றேன்,
லப்பைக்க லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணை துணையும் கிடையாது. லா ஷரீக லக். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், அனைத்து புகழும் அனைத்து அருட்கொடைகளுக்கும் நீதான் சொந்தமானவன். அனைத்து புகழ்களுக்கும் அனைத்து அருட்கொடைகளுக்கும் நீதான் சொந்தமானவன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளும் முன்புறத்திலிருந்து எனக்கு கிடைத்ததுதான். அனைத்து புகழ்களுக்கும் பாராட்டுகளுக்கும் நீ மாத்திரம்தான் சொந்தமானவன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கு சொந்தமானவை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், உனக்கு எந்த இணை துணையும் கிடையாது என்று திரும்ப 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 பாருங்கள். இந்த வசனத்தில் வருவது போல லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு நீங்கள் எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று அவருக்கு நாம் வகை அறிவித்தோம், கட்டளையிட்டோம் என்ற கருத்தை தரக்கூடிய விதத்தில் அந்த தல்பியா அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வைக்கு இணை வைக்கக்கூடிய எந்த விதமான செயற்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த காலத்திலே அரபிகள் எங்களுக்கு தெரியும், அவர்களும் இந்த தல்பியாவை சொன்னார்கள். அரபிகள் குறைஷிகள் அவர்களும் இந்த தல்பியாவை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மேலதிகமாக ஒரு வாசகத்தை இதனோடு சேர்த்து சொல்வார்கள். லப்பைக லா ஷரீக லக் இல்லா ஷரீகன் தம்லிகுஹு வமா மலக், நீ சொந்தமாக்கி கொண்ட ஒருவரை தவிர, இல்ல உன்னோடு இணையாக நீ ஆக்கிக்கொண்ட, உனக்கு இணையாக நீ ஆக்கிக்கொண்ட ஒரு இணையை தவிர என்பதை, அல்லாஹ்வோடு இணை இருக்கின்றது என்பதை சேர்த்து சொல்வார்கள். இல்லா ஷரீகன் தம்லிகுஹு வமா மலக் என்ற ஒரு வார்த்தையை மேலதிகமாக அல்லாஹ்வுக்கு இணை உண்டு என்ற கருத்தை தரக்கூடிய அந்த வார்த்தையை சேர்த்து அவர்கள் சொல்லுவார்கள். அதனால்தான் இஸ்லாம் அதனை மாற்றி அந்த வார்த்தையை நீக்கிவிட்டு இஸ்லாமிய தல்பியாவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் பல முரண்பாடுகளை, அதாவது குறைஷிகளுக்கு, அதாவது முஷ்ரிக்கீங்களுடைய அந்த ஹஜ் முறையில இருந்து பல முரண்பாடுகள், பல வேற்றுமைகளை இஸ்லாமிய ஹஜ் முறையிலே இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே ஒன்றுதான் முக்கியமாக குறைஷிகள் அரஃபாவுக்கு வரமாட்டார்கள், ஆனால் நாங்கள் அரஃபாவுக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே சூரியன் உதித்ததற்கு பின்னால் தான் அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து வெளியேறுவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னாலே வெளியேறிவிட்டார்கள். அது அடுத்ததாக முக்கியமான அவர்களுக்கு செய்த மாற்றங்களில் ஒன்றுதான் இது. அதே போல இன்னும் எங்களுக்கு தெரியும், அவர்கள் நிர்வாணமாக வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இணை வைக்கக்கூடியவர்கள் காபாவை வலம் வந்தார்கள், அதனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இப்படி பல விடயங்களில் மாற்றம் செய்யப்பட்டு தான் எங்களுடைய ஹஜ் தரப்பட்டிருக்கின்றது. அந்த சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வழக்கங்களில் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம். அதனை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே, அந்த வழக்கங்களை செய்யக்கூடிய நேரத்திலே நாங்கள் அந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அதிலே ஒன்றுதான் நாங்கள் சொன்னோம், சூரத்துல் பக்ராவின் 103வது வசனம், வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், குறிப்பிட்ட அந்த அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே 11, 12, 13வது நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். அதே போல துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தல்பியா சொன்னதை பற்றி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய அந்த முறையை அறிவிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த தல்பியா சொன்னதை பற்றி சொல்லும்பொழுது ஃபஅஹல்ல பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு அவர்கள் உம்ராவை ஆரம்பித்தார்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. எனவே அமலிலே, ஹஜ்ஜு உம்ராவுடைய அமலிலே நுழையும் பொழுதே நாங்கள் தௌஹீதை கொண்டுதான் நாங்கள் நுழைகின்றோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தவாப் செய்யக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு எங்களுடைய பணியை வெளிப்படுத்தி, அவன் பக்கம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் வெளிப்படுத்தி, எங்களுடைய பணிவை, உள்ளட்சத்தை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரம்தான் நாங்கள் துவா செய்ய வேண்டும், வேறு யாரிடத்திலும் நாங்கள் துவா செய்யக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், தவாஃபை முடித்துவிட்டு நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, 2 ரக்காத்துகள் தொழுகின்றோம். மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நேராக நின்று 2 ரக்காத்துகள் நாங்கள் தொழுகின்றோம். அதிலே முதலாவது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்திலே நாங்கள் சூரத்துல் இக்லாஸ் ஆகிய 2 சூறாக்களையும் நாங்கள் ஓதுகிறோம். இப்போ இந்த 2 சூறாக்களுமே தௌஹீதை பறைசாற்றக்கூடியவைகளாக, பிரகடனம் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன.
அதே போல நாங்கள் சஃபா மர்வாவிலே சென்று அங்கு சொல்லக்கூடிய துவா என்ன திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று அங்கும் நாங்கள் இந்த தௌஹீதைத்தான் சொல்கிறோம். அதே போல அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய திக்ர்களிலே மிகச்சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் ரசூலுல்லாஹ் அந்த அரஃபாவிலே செய்த அதிகமான திக்ர் என்பதாக சில அறிவிப்புகளில் வந்திருக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எதனை எடுத்துக்கொண்டாலும் அங்கு தௌஹீதை மையமாக வைத்துதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே நாங்கள் இந்த தௌஹீதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் இந்த தௌஹீதை ஞாபகப்படுத்தி இணைவைப்பினுடைய பாரதூரத்தை புரிந்து நாங்கள் செயற்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.